என்னால நிறைய கமெண்ட்ஸ்ல பார்க்க முடியுது, மக்கள் சொல்றதை பார்க்க முடியுது. ஒரு டிபேட்டா பார்க்கணும் அப்படின்னாமே கூட என்னன்னா வந்து இன்னும் வந்து தண்டனைகள் கடுமையாக்கப்படணும், இன்னும் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும், அப்பதான் வந்து எல்லாம் திருந்துவாங்கன்ற ஒரு ஃபேக்டர் சில பேர் இன்னும் திரும்ப திரும்ப முன்வைக்கக்கூடியதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பட் இருக்க லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அந்த இடத்துல. பட் யார் இங்க மாறணும்? இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம், அதை பார்த்து அடுத்தவங்களுக்கு பயம் வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த இடத்துல இல்லையா? சோ அந்த பயம் யார் மனசுல வரணும்? அது யார் மனசுல தன் சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித்தின். நீங்க எல்லாம் இருக்கு, இப்போ உங்களுக்கு தெரியுது இது நடக்கும், இது விஷயங்கள் இருக்கு அப்படின்னும் போது ஐயோ இதை பண்ணா என் லைஃப் முடிஞ்சிரும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு நம்ம உயிர் மாதிரிதான் சக உயிர்களும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? சோ இங்க காவல்துறை அப்படிங்கறது வந்து தாண்டி இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இம்மீடியட் ஆக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நோக்கி நம்ம காவல்துறையை நோக்கி கேள்வி வைக்கலாம். ஓகே, நம்ம சில நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்திருப்போம், காவல்துறை பக்கத்துல நமக்கு நடந்திருக்கும் இன்சிடென்ட்ஸ். இது மாதிரி சம்பவத்துல காவல்துறை உடந்தையா இருந்திருக்காங்க, பழைய வரலாறு நிறைய இருக்கு அப்படிங்கும்போது. ஏன்னா நம்ம நம்ம முன்னாடி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். கள்ளச்சாராய வியாபாரத்தை தட்டி கேட்டதுனால வந்துட்டு அந்த கைகள் வெட்டப்பட்ட ஒரு விஷயம் வந்து அவங்க திரும்ப திரும்ப போய் காவல்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தும் அதை அவங்க பெருசா வந்து எடுத்துக்கல. நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, அங்கேயே அவங்க அதை ரியாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, ஒருவருடைய கை போயிருக்காது, அது மாணவருடைய கை போயிருக்காது அப்படிங்கிறது தான். தட் இஸ் டைம்லி ரியாக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா?